சொர்க்கம். இப்போ சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எல்லோருமே நம்ம சொர்க்கத்தை பற்றி கேட்ட விஷயங்கள், தகவல்கள் எல்லாவற்றையும் வைத்து நிறைய பேருடைய மனநிலையில சொர்க்கத்தை பத்தி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரே குடிக்கிறதும் சாப்பாடும் தூங்குறது தான் போல. என்னென்ன இப்படித்தான் நிறைய பேருக்கு என்ன சொர்க்கத்தை பற்றி ஒரு ஒரு சிந்தனை இருக்குது. நிச்சயமாக மனிதனுடைய உச்சகட்ட சந்தோஷம் அதுதான். உண்றதும் குடிக்கிறதும் தூங்குறதும் ஆடை அணுகிறதும் இதான் மனிதன் உச்சகட்டம். வேற என்ன உலகத்தை அனுபவிச்சிருக்கிறோம்? சுத்தி வந்தா அதுதான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளவு அனுபவிச்சுட்டாலும் 2 கார்ல ஒரே டைம்ல போகலாமா? இயலாது. விளங்கிட்டா? ஒரு டைம்ல ஒரு காரை தான் செய்யலாம், போகலாம். உச்சகட்ட சந்தோஷம் என்ன? ஒரு ட்ரெஸ் போடுறதா? 2 ட்ரெஸ் போட்டா அவ்வளவு கேவலமா பார்ப்பான். ஒரு நல்ல பெருமதியான 2 ட்ரெஸ் போடலுமா? ஒரு ட்ரெஸ் தான் அந்த டைம்ல என்ன செய்யணும்? போடணும். அதே மாதிரி சாப்பாடும் மனிதனுக்கு அதுதான். ஒரே நேரத்தில் 2 விஷயத்தை வாயில போட இயலாது. அவனால முடிஞ்ச அளவுக்கு தான் சாப்பிடலாம். இப்போ மனிதனுடைய உச்சகட்ட சந்தோஷம் என்றது உண்றது, தூங்குறது, நிம்மதியா இருக்கிறது. இதான் மனிதனுடைய உச்சகட்ட சந்தோஷம். அதனால அல்லாஹ் தஆலா அந்த சந்தோஷங்களை குர்ஆன்ல அதாவது குர்ஆன்லயே ஹதீஸ்லயே சொல்லி காட்டுகிறான். ஆனால் சொர்க்கம் என்பது அவ்வளவு தானாண்டு கேட்டால் இல்லை. சொர்க்கம் என்பது அவ்வளவு தானாண்டு கேட்டால் இல்லை. நான் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, மறுமையிலே கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லயே மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? மறுமையிலே கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள்லயே மிகப்பெரிய சந்தோஷம் எதற்காக உலகத்தை இழந்தோமோ, எவனுக்காக உலகத்தை இழந்தோமோ அவனை பார்ப்பதுதான் உச்சகட்ட சந்தோஷம். டோட்டல் லைஃபையும் 60 வருடம் 70 வருடம் ஒருத்தன் வாழ்றாண்டா, புத்தி தெரிந்த காலத்திலிருந்து 50 வருடம் வாழ்வான்னு வைங்களேன். எதற்காக வேண்டி கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் விதிச்சு கொண்டு ஒருவன் வாழ்ந்தானோ, எவனுக்காக வாழ்ந்தானோ அவனை அனுதினமும் பார்க்க ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன். அதுதான் என்ன, அதாவது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எமக்கு அளிக்கப்பட்ட வாக்கில் அது ஒரு லைஃப், அது ஒரு வாழ்க்கை. நம்ம நினைக்கிற மாதிரி உண்ணல் குடித்தல் என்பதோடு முடிகின்ற ஒரு அம்சம் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில், சொர்க்க வாழ்க்கை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற நேரத்தில், குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்திர் ரிஸ்கல் லஹும் காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்ல் வ உது பிஹி முத்தஷாபிஹா. அல்லாஹு தஆலா சொல்றான், நாளை மறுமையில் சொர்க்கத்திலே இருக்கிற நேரத்தில் குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரா, எந்த ஒரு பழ வகைகள் கனி வகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் நம்ம என்ன சொர்க்கவாதிகளாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். அந்த சொர்க்கத்திலே அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரா, பழம் வருது, ஏதா வந்துச்சா, காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்ல், இதுக்கு முன்னாலே இதுதான் எங்களுக்கு கிடைச்சது, இதுக்கு முன்னால உலகத்துல இதுதான் எங்களுக்கு கிடைத்தது. வ உது பிஹி முத்தஷாபிஹா, அங்கு அவர்கள் கொடுக்கப்படுவதெல்லாம் எப்படி இருக்கும் சொன்னால் முத்தஷாபிஹன், இந்த உலகத்துல கண்டது போலயே இருக்கும். உலகத்துல நம்ம என்னென்ன பழங்களை சாப்பிட்டோமோ அதே பழங்கள் அங்க என்ன செய்யும்? கிடைக்கும். எதையெல்லாம் விரும்பி அனுபவிச்சோமோ அதெல்லாம் அங்க கிடைக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்ல், இதுக்கு முன்னால இந்த உலகத்துல என்ன இதுதான் எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அர்த்தம் என்னடா, தோற்றத்தில் உண்டாகவும் அதனுடைய அதாவது என்ன, அது நம்ம அதன் மூலம் எதிர்பார்ப்பதில் பூரணமானதாகவும் அது என்ன செய்யும்? இருக்கும். தோற்றத்தில் அதெல்லாம் என்ன செய்யும்? தோற்றத்தில் பார்ப்பதற்கு எல்லாம் ஒன்றாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தில் எதை நாம ஆக உச்சகட்டமாக எதிர்பார்ப்போமோ அந்த சந்தோஷம் அனைத்தும், அந்த சுவை அனைத்தும் அதில் என்ன செய்யும்? இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மனிதன் இதா உச்சகட்ட சுவை என்று சொல்றதுக்கு எந்த படத்திலையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. காரணம், எல்லாவற்றிலும் அவருடைய குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கும். ஆனா சொர்க்கத்தில் நம்ம என்ன நினைப்போம் சொன்னால், உச்சகட்ட சந்தோஷத்தை அதில் அடைவோம். ஆனா என்ன வார்த்தை சொல்லுவோம் கிடைச்ச உடனேயே? இதுதான் எங்களுக்கு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்ல், இதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் இதான் எங்களுக்கு என்ன செஞ்சது? கிடைத்தது என்ற வார்த்தையை நாம் என்ன செய்வோம்? சொல்வோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றா இதை அல்லாஹு தஆலா மகிழ்ச்சிக்கு சொன்னதாக சொல்றான். மிக முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் எங்களுக்கு கூலியாக தரப்பட்டிருக்குது. சொர்க்கம் எங்களுக்கு கூலியாக தரப்பட்டிருக்குது. அந்த இடத்துல இதான் எங்களுக்கு உலகத்திலையும் கிடைச்சதுன்னா நம்ம சந்தோஷப்பட்டு சொல்ற மாதிரி இருக்குதா, கவலைப்பட்டு சொல்ற மாதிரி இருக்குதா? எல்லாரும் சிந்தனைக்கு எது வரும்? இப்ப இதான் நம்ம உலகத்திலையும் கிடைச்சது அப்படி என்று சொல்ற மாதிரியான சிந்தனை தான் நமக்கு என்ன செய்யும்? வரும். இங்கதான் நம்ம பிழை விடுகிறோம். ஆனால் அல்லாஹ் எதுக்கு சொல்லி காட்டுறான் தெரியுமா? கூலி என்று சொல்லி காட்டுறான். உங்களுக்கு கூலி, குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்திர் ரிஸ்கல் லஹும் காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்ல். அல்லாஹ் மகிழ்ச்சியாக சொல்வார்கள்னு அல்லாஹ் சொல்றான். கவலையா சொல்லுவாங்கன்னு சொல்லல. சொர்க்கத்திலே இதான் கிடைக்குது கவலையா சொல்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லல. இதுதான் எங்களுக்கு உலகத்திலேயும் கிடைச்சேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றான். சந்தோஷமா சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா எப்படி சந்தோஷம் அது? அப்ப சொர்க்க வாழ்க்கையை நாம் சரியாக புரிந்திருந்தா அது விளங்கும். முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும்,
உலகத்துல மௌத்தாகிய பின்னால எலும்பி சொர்க்கம் போனதே முதல்ல சந்தோஷம். விளங்கிட்டா? முதல் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு தெரியுமா? கொஞ்சம் டபுள் லெவல்ல, கொஞ்சம் ஹை லெவல்ல கிடைக்கணும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு சைட்ல விடுங்க. முதலாவது நம்ம எலும்பி மறுமையில் அல்லாஹ் நரகம் போடாம சொர்க்கம் போட்டானே, அதே உச்சகட்ட சந்தோஷம். அதுவே என்ன உச்சகட்ட சந்தோஷம்? அதுதான் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ள கையிலது ஹொலில் ஜன்னா, சொர்க்கத்துக்குள் நுழை என்று சொல்லப்படுவதே மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ முதலாவது ஒரு மனிதன் என்ன தெரிந்து கொள்ள வேண்டாம், இந்த உலகத்தில் வாழ்வதை போல ஒரு வாழ்க்கை குடும்பத்தோடு அங்க வாழ கிடைச்சதே மிகப்பெரிய சந்தோஷம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்ன சந்தோஷங்களை அனுபவித்து விட்டாலும் சரி, அந்த சந்தோஷத்துக்கு பின்னால் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். என்ன போயிடும், என்ன போய்விடும் என்ற ஒரு கவலை அவனுக்கு எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். எதை அனுபவிக்கிற டைம்லையும் போக போகுது அப்படின்னு சொல்லி சேலரி எப்படி வாங்கினாலும் சரி, இது அப்படியே எவ்வளவு வேகமா போகும்ன்றது அவனுக்கு என்ன தெரியும். அதே போல எந்த ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்தாலும் சரி, இது எத்தனை மாதம் என்று அவனுக்கு என்னது தெரியும். எந்த ஒரு உணவை எடுத்தாலும் சரி, இது எவ்வளவு லெவல் இதோட கடைசி நிலையை எனக்கு தெரியும். அழகா காலையில அதாவது வீட்டில் உள்ள பூமரங்கள் செடிகளை நாட்டினாலும் ஈவினிங்ல அதுக்கு என்ன நிலைமை என்னது தெரியும். ஒரு பெயிண்ட் அடிக்கிற நேரத்தில் என்ன கவலையோட அடிப்பான், எவனை வந்து நாசப்படுத்த போறானோ என்ற உன்னத்துல தான் என்ன செய்வான், அவன் அடிப்பான். ஒரு கார் வாங்கி வச்சாலே அவன் மனசெல்லாம் எப்படி இருக்கும், யார் கீறிடுவானோ அப்படி என்ன எண்ணத்தை. உலகத்துடைய எந்த இன்பத்தை அனுபவித்தாலும் முடிவே நினைச்சுக்கிட்டு அவன் என்ன செய்வான், அனுபவிப்பான். முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா சொர்க்கத்துல? இதே சப்ஜெக்ட் திருப்பி கிடைக்கின்ற பொழுதும் அவன் அடைகிற முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா? ஹுலூத், நிரந்தரம். அனுபவிக்கிற நேரத்தில் நிரந்தரத்தோடு அவன் என்ன செய்வான், அனுபவிப்பான். இதுதான் உலகத்துல கிடைத்தது என்றாலும் அவன் என்ன ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவன் என்ன செய்வான், நிரந்தரமாக சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பான். அதனுடைய மைனஸ் அவன் என்றைக்கும் பார்க்கவே மாட்டான். ஒரு மனிதன் சாப்பிடுறான் சொர்க்கத்துல, சாப்பிட்டால் அது செமிபாடு அடைகிறது, உடல்ல என்ன செஞ்சது ஜீரணிக்கிறது. ஜீரணிச்ச பின்னால் என்ன மலமாக அது போகணும். சொர்க்கத்தில் முஃமின்களோ அதுல அதாவது சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்க அவருடைய அதாவது அந்த ரிசல்ட் என்ன, சாப்பிட்ட பின்னால ரிசல்ட் என்ன, அந்த ஜீரணத்துக்கு பின்னால ஜுஸா. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்ல ஒரு ஜுஸா, ஒரு ஏப்பம் போகும், அதோட அது என்ன செஞ்சிடும், அது முடிந்து விடும் அப்படின்னு அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையை போல ஒரு லைஃபை தான் அங்க வச்சுக்கிறான். இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு செஞ்சிருக்கலாம். என்ன ஒருத்தர் சாப்பிட்டாச்சு, ஏப்பமும் தேவையில்ல, தானா போயிடும் வச்சுக்கலாமா இல்லையா? அது தேவையா? அதுவும் தேவையில்லை, தானா போகலான்னு வச்சுக்கலாம். ஆனா அது போறதுக்கு ஒரு வழி சொர்க்கத்துல உண்டு. அப்படின்னா என்ன, உலக வாழ்க்கை போல ஒரு வாழ்க்கை தான் அது. ஆனா லா யதகவ்வதூன வலா யபூலூன், அவர்கள் மலங்கழிக்க மாட்டார்கள், ஒன்றுக்கு ரெண்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்று சொன்னால், சொர்க்கம் ஒரு மனிதன் நுழைகிற நேரத்தில் அவன் அனுபவிக்கிற முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா? அது எது அனுபவித்தாலும், அது இந்த உலகத்தில் உள்ளவைகளை அவன் அனுபவிக்க கிடைக்குது. அந்த மாதிரி விஷயத்தை அனுபவித்தாலும் நிரந்தரம் என்கின்ற உண்டு அவர்களுக்கு என்ன, எந்தைக்கும் எதை எடுத்தாலும், எதை குடித்தாலும், எதை சாப்பிட்டாலும் என்ன, அது நிரந்தரமானது என்கின்ற ஒரு உணர்வு அவனுக்கு எப்பயும் என்ன செய்யும், இருக்கும். தனது வாழ்க்கையே நிரந்தரம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நிரந்தரம் என்ன, நீ மௌத்தாக மாட்டான்றதுதான். நீ நல்ல வாழ்க்கையும் கிடைச்சி நீ மௌத்தாகவும் மாட்டான்னு கிடைச்சிட்டா வாழ்க்கைகள் என்ன இருக்குது. எனவே சொர்க்கத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள நேரத்தில் குல்லமா ருஸுகு மின்ஹா மின் ஸமரத்தி ரிஸ்கல் லஹும் காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்லு உதூபிஹி முத்தஷாபிஹா என்ற இந்த வார்த்தை அவர்களுக்கு இந்த உலகத்தை போன்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தை போன்றது கொடுக்கப்பட்டிருந்தாலும் நிரந்தரம் என்கின்ற உணர்வும் அதனுடைய அனுபவிப்பதில் அது பூரணம், அனுபவிப்பதில் அது பூரணம், நிரந்தரம் என்கின்ற உணர்வு. இன்னொரு வகையில சொர்க்க வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையோடு ஒப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய சந்தோஷமா இருப்போம். இன்னொன்று முடிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இந்த வசனம் அல்லாஹ்வுடைய இந்த வசனம் வந்து நம்ம சரியா யோசிக்கலைன்னா வேற மாதிரி வழங்குவோம். அதாவது இந்த உலக வாழ்க்கை போன்ற ஒரு வாழ்க்கை சொர்க்கத்தில் இருந்து அது பூரணமாக இருந்தால் தான் மனிதன் சந்தோஷமாக இருப்பானதுக்கு இன்னொரு செய்தியை பாருங்க. சொர்க்கத்தில் நாம இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, எங்களுடைய சந்தோஷம் எல்லாமே உண்மையாக வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. என்ன? குடும்பம், பிள்ளைகள், மனைவி, தாய், தந்தை, உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ்மார், நண்பர்கள், இதோட இணைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இவர்களெல்லாம் இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா அவன் மனுஷனே அல்ல. ஒருத்தன் சொல்றான்னு வைங்களே, இதெல்லாம் இல்லாம இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா அவன் உண்மையிலே மனித சமுதாயத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன். சில வேளை தார கஷ்டத்தால் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் இல்லாம தான் நிம்மதியாக இருக்கலாம் போலன்னு அவன் நினைக்க வாய்ப்பு இருக்குது.
ஆனா அது இல்லாட்டி அவனுக்கு சந்தோஷம் உண்டே இல்லை. அது இல்லைன்னு வைங்களேன், விரக்தியான வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரு போராட்டத்துக்கு பின்னால சந்தோஷம் கிடைப்பதற்கு தான் இறைவன் உழைப்போடு இந்த சந்தோஷங்களை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். இதனால சொர்க்கத்துடைய வாழ்க்கையில என்ன எப்படி வச்சுக்கிறான்டா, இந்த உலக வாழ்க்கைக்கு ஏற்ப வச்சுக்கிறான். உதாரணமா நம்ம கேட்ட செய்தி தான், சொர்க்கத்தில் நம்ம விவசாயம் செய்யணுமா? சொர்க்கத்தில் விவசாயம் செய்ய வேண்டுமா? தேவையில்லையே. நினைச்ச உடனே என்ன செஞ்சிடும், உணவு வரக்கூடிய அமைப்பில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்க வேண்டும். நம்ம உட்கார்ந்து இருந்தால் உணவு தேவை, என்ன உணவு தேவை அப்படின்னு நம்ம ஒரு வேண்டினோம்னா அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடும், அந்த உணவு ரெடியா இருக்கும். அப்ப இங்க விவசாயம் தேவையா? இங்க விவசாயம் தேவையில்லை. ஆனா அப்படி இருந்தா மட்டும்தான் மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கும் என்றது சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்துல கேட்பானே, அல்லாஹ் எனக்கு விவசாயம் செய்யணும், சொர்க்கத்துல உட்கார்ந்துக்கிட்டேனே எனக்கு விவசாயம் செய்யணும். அப்ப மனிதண்ட ஆசை எப்படி இருக்கு தெரியுமா? மனிதண்ட ஆசை அந்த இங்கே மனிதர்களுக்கு அதை பார்க்கலாம், நல்லா வளர்ந்து நல்ல இடத்துல இருப்பான். இங்க இருந்து கண்டு நாட்டில் அந்த கிராமங்கள்ல வயல்கள்ல ஓடினது, சேத்து வீடுகள்ல வாழ்ந்தது, அதை நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதான் லைஃப் அப்பா அப்படின்னு. அங்க போறதும் இல்லை, ஆனா அதான் லைஃப்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எதே சேத்து வீட்டில் வாழ்ந்தது, விளக்கு இல்லாமல் வாழ்ந்தது, என்ன இந்த மண்ணெண்ணையில் வாழ்ந்தது, இந்த லைஃபை நினைச்சுக்கிட்டே இருப்பான். போக விருப்பம் இல்லை, அதை கற்பனை பண்றதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் என்ன செய்யும், இருக்கும். அதே மாதிரி சொர்க்கத்தில் போய்க்கிட்டு நல்லா வாழ்க்கையில இருக்கிற இடத்த மனுஷன் என்ன செய்யணும், விவசாயம் செய்யணும். இப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு அது தேவையில்லாத மாதிரி இந்த வாழ்க்கையை நான் வைக்கலையாண்டு, விவசாயம் செய்யற தேவையே உனக்கு இல்லாத மாதிரி இந்த லைஃபை வைக்கலையான்னு கேட்பான். அதுக்கு எனக்கு அது செய்யணும், அல்லாஹ் எனக்கு விவசாயம் செய்யணும், அப்படித்தான் வச்சுக்கிறாய், ஆனா எனக்கு விவசாயம் செய்யணும். அப்ப அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுப்பான், விவசாயம் செய்யணும். இவர் பெரிய ஒரு நிலத்தை பிடிச்சி என்ன அந்த இடத்துல என்ன நிலமா பஞ்சம் சொர்க்கம், அதனால விதைகளை எல்லாம் தூவி என்ன செய்வாரு, அந்த விவசாயத்துக்கு ரெடி ஆகுவார். விதைகளை தூவி. சொர்க்கம் ஸ்பெஷல் என்ன, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள என்ன செஞ்சிடும், குறிப்பிட்ட செகண்டுக்குள்ள நடந்துடும். சொர்க்கத்துடைய இயல்பு இதை யாருக்கும் மாற்ற இயலாது, யாருக்கு என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அடுத்த செகண்ட் என்ன செய்யும், அது நடக்கும். இவர் விதையை தூவிட்டு பார்க்கிறார், அடுத்த செகண்ட் என்ன அது பெரிய லெவலுக்கு என்ன செஞ்சுக்குது, எல்லாமே வளர்ந்துச்சு, எல்லாமே வளர்ந்து நிற்கி இப்ப பார்த்துட்டு நிற்கிறார் இப்படி. அப்ப அல்லாஹு தஆலா சொல்வான், ஆதமுடைய மகனே, உன்னை எந்த ஒன்றுமே திருப்திப்படுத்த முடியாது. லா யுஸ்பிஉக ஷை. சொர்க்கத்தில் உட்கார்ந்துட்டு, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்ற, உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது. அதுதான் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த உச்சகட்ட சந்தோஷம். எது திருப்திப்படுத்தலாம் இருக்குது, அதை நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில் பாதிப்பு தான். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையுடைய உச்சகட்ட சந்தோஷமே. என்ன சொர்க்கத்தில் போயிட்டு ஒருத்தனுக்கு விவசாயம் செய்ய யோசனை வருது பாருங்க, அவனுக்கு என்ன டிஃபரெண்டாக ஏதாவது நம்ம அனுபவிக்கணும். இது மனிதனுடைய ஆசை. உன்னை எந்த லா யுஸ்பிஉக ஷை, உன்னை எந்த ஒன்றுமே என்ன செய்ய திருப்திப்படுத்தாதுன்னு சொல்லி இதை சொன்ன உடனேயே பக்கத்துல கிராமப்புற வாசிகள் இருக்கிறான், இது நிச்சயமா அன்சாரிகளா தான் இருக்கணும்ட்டான். இந்த மாதிரி கேட்டது யாரு, சொர்க்கத்துல அன்சாரிகளா தான் இருக்கணும், ஏன்னா அவங்க தான் விவசாயம் சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி என்னது இந்த அன்சாரிகள் தான் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சில தோழர்கள் சொன்னதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்ததாகவும் என்ன அந்த ஹதீஸிலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்க வாழ்க்கை என்பது இந்த செய்தி என்ன சொல்லுது எங்களுக்கு, உதூபிஹி முத்தஷாபிஹா, இந்த உலக லைஃபுக்கு ஏற்ப ஒரு லைஃப் என்ன செய்யுது அங்க இருக்கிறது. அதுலதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா எதையும் எடுக்கல பாருங்க, அந்த முழுமையான திருப்தியை கூட அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்யல, தரல. நீ ஆசைப்படணும், நிறைய ஆசைப்படப்படத்தான், இல்லைன்னா அல்லாஹ் அந்த உணர்வை இல்லாமக்கி இருக்கலாம். அந்த உணர்வு சொர்க்கம் தான் கிடைச்சிட்டு உனக்கு அந்த உணர்வு இதுக்கு பின்னால் என்ன தேவையில்லைன்னு அல்லாஹ் அந்த உணர்வை எடுத்திருக்கலாமா இல்லையா? ஏன்னா சொர்க்கத்தை விட உச்சகட்ட ஒரு இன்பம் ஒன்று மனிதனுக்கு கிடைக்க போறது இல்லை. அதை விட அப்ப அல்லாஹ் எடுத்திருக்கலாம், அல்லாஹ் எடுக்கல. அதை அங்க இருந்து அவன் திருப்தி இல்லாம இன்னும் நிறைய ஆசைப்படுற தன்மையை கொடுத்தா தான் ஆசைப்பட்டுக்கிட்டே என்ன செய்வான், இருப்பான் என்ற செய்தியை பார்த்து இது இந்த செய்தி உதூபிஹி முத்தஷாபிஹா, இந்த உலகத்தை போன்ற ஒரு லைஃப் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத காட்டுதா இல்லையா?